Welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths worksheet 6 கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. Okay, choose the best answer. The product of 4x square y and minus 3y squared x is dash. So இந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். 4x square y into minus 3y square x அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3s are 12. அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்மை மட்டும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் டேர்ம் நமக்கு என்னது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸுன்னு இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பவரில் 1 இருக்காதான் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ பவர் வேல்யூ வந்து பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 + 1 வந்து நமக்கு என்ன வரும்? 3 எக்ஸ் பவர் 3 அப்படின்னு வரும். அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா பவர் வேல்யூஸ் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரி ஒய்க்கும் இங்கே 1 இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டோம்னா 1 + 2 இங்கே 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆன்சர் மைனஸ் 12 x cube y cube னு வரும். ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் 12 x cube y cube. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு பெரியவர் மற்றும் ஒரு சிறியவரின் பேருந்து கட்டணங்கள் முறையே ரூபாய் 8 மற்றும் 5 எனில் எக்ஸ் பெரியவர்கள் மற்றும் ஒய் சிறியவர்கள் மொத்த கட்டணம் கேட்குறாங்க. த பஸ் ஃபேர் ஆஃப் an adult and a child is 8 rupees and 5 rupees respectively. Then the total fare of x adult y children. ஓகேவா? இங்கே வந்து 8 rupees வந்து பெரியவங்களுக்கும் 5 rupees வந்து சின்னவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சொல்லியிருக்காங்க பஸ் ஃபேரு. தென் பெரியவங்களை எக்ஸ் அப்படின்னும் சின்னவங்களை ஒய் அப்படின்னும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 8 அப்படிங்கிறது பெரியவங்களுக்கான அமௌண்ட் இல்லையா? பெரியவங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் சின்னவங்களுக்கான பஸ் ஃபேர் வந்து 5 rupees. ஓகேவா? அவங்கள எப்படி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டோடைய அடிஷன் தானே டோட்டல் நமக்கு மொத்த கட்டணம் அப்படின்னா. ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். 8x + 5y. ஸோ ஆப்ஷன் ஏ. தேர்டு ஒன், v is equal to LBH. இங்கே L உடைய வேல்யூ 3x, B உடைய வேல்யூ 5y, H உடைய வேல்யூ 2z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Vயின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இஃப் V is equal to IBH, here I is equal to 3x and then H is equal to 2z. B உடைய வேல்யூ 5y, I உடைய வேல்யூ 3xன்னு இருக்கு இல்லையா? அந்த வேல்யூஸை மூணையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ V is equal to IBHனா I உடைய வேல்யூ 3x, தென் B உடைய வேல்யூ 5y, H உடைய வேல்யூ 2z அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15. 15 into 2 வந்து நமக்கு என்ன வரும்? 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? தென் x into y into z, x y z அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு சி கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மைனஸ் 8a cube b c power 4 that is equal to minus 2 into dash 4a square bc cube எனில் இந்த டேஷ் இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய மதிப்பு என்னவா இருக்கும்? ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குது. தென் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கலாமா? இங்கே கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சைனை கம்பேர் பண்ணலாம். சைன் வேல்யூ எடுத்தோம்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஓகே, தென் இங்கே நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 2 4s are 4 2s are 8 தானே? ஸோ நம்பரும் ஓகே தான். இங்கே ஏவுடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஏ க்யூப் இருக்குது, இந்த சைடு ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ ஒரு ஏ மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு ஏ மிஸ் ஆகுது. ஓகே, தென் பி இங்கே 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஓகேவா? தென் சி வந்து இங்கே சி பவர் 4னு இருக்குது, இங்கே சி பவர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரி, இங்கே சி பவர் 3. கொஷின் இங்கே நான் பை மிஸ்டேக் எழுதியிருக்கேன். சி பவர் 3ன்னு தான் இருக்குது. ஸோ இங்கே சி பவர் 3 இருக்குது, இங்கே சி பவர் 4 இருக்குன்னா ஒரு சி மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஸ்கொயரில் என்ன நம்பர் வரும்? ஏசி அப்படிங்கிற நம்பர் வரும். ஓகேவா? ஃபிஃப்த்து ஒன் பார்க்கலாமா?
2m into 3m square minus 4n plus 7 இதனுடைய விரிவாக்கம் expansion of 2m into 3m square minus 4n plus 7 expansion என்ன அர்த்தம் இதை வந்து விரிவாக எழுதணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த வெளியில் இருக்கக்கூடிய 2m உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணோம்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6 m into m square m cube ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8 m into n mn அப்படின்னு வரும் தென் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும் 2 7s are 14 இங்கே வேரியபிள் டேர்ம் கிடையாது m மட்டும்தான் இருக்குது ஸோ m அப்படின்னு எழுதிக்கிறோம் இந்த ஈக்குவேஷன் நமக்கு இங்கே எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே 6m cube minus 8mn plus 14m இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தென் நெக்ஸ்ட்டு ரோமன் பார்க்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங் மேட்சில் நமக்கு இங்கே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அதனோட ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு 3x square minus 4x plus 2 ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு எது நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே 3x minus 4 நமக்கு இங்கே தான் ஈக்குவேஷன் இருக்குது 3x square minus 4x ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா ப்ளஸ் 2 into x power 0ன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எந்த ஒரு வேரியபிளுக்கும் பவர் 0வாக இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 1க்கு ஈக்குவல் ஸோ 1 into 2 நமக்கு என்ன வரும் 2 தானே கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு 1க்கான ஆன்சர் இந்த எக்ஸ் பவர் 0னா 1 into 2 2 ஸோ ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வராது தென் 2x plus 3 into 2x minus 3 அப்படின்னா இது நமக்கு என்ன ஃபார்முலா மாதிரி தெரியுது a plus b into a minus b அப்படின்னு தெரியுதா அப்போ a square minus b square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா a square minus b squareனா இங்கே a உடைய வேல்யூ 2x ஓகே 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் 3 உடைய வேல்யூ 3 ஸ்கொயர்னு எழுதும்போது 9 4x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னா இங்கே செகண்ட் ஒன்றுக்கான ஆப்ஷன் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 ஓகேவா தென் நம்ம தேர்டு ஒன் பார்க்கலாம் தேர்டு ஒனில் 2x plus y into minus 4x plus 2y அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு வேல்யூ தான் நமக்கு தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் ஃபோர்த்து ஒன்று மேட்ச் பண்ணோம்னா பாருங்கள் இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது செகண்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது தேர்ட் டேர்ம் 0ன்னு இருக்குது ஸோ 0வோட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0ன்னு தான் கிடைக்கும் ஸோ ஃபோர்த்து ஒன்றுக்கான ஆப்ஷன் இது தான் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் தேர்டு ஒன்றுக்கான ஆப்ஷன் ஓகேவா தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இங்கே கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் 7th ஒன் இங்கே when do we call a polynomial as binomial give an example ஒரு பல்லுறுப்புக்கோவையை நாம் எப்பொழுது ஈருறுப்புக்கோவை என அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு தருக ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா பல உறுப்புகள் கொண்ட ஒரு கோவையை தான் நம்ம பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம் பாலினாமியல் அப்படின்னு எப்படி இருக்கும் மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்போ நம்ம பைனாமியல் அப்படின்னு கூப்பிடுவோம் சரியா அப்போ பைனாமியல்னு சொல்கிறோன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுத போகிறோம் சரியா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் if an polynomial has 2 terms then it is called a binomial எப்போ polynomial equationல நமக்கு ரெண்டே டேர்ம் மட்டும் இருக்குதோ அதை நம்ம பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா பைனாமியலுக்கு எக்ஸாம்பிள் என்னது 7x square plus 5 and 8p square plus 8p இது மாதிரி நிறைய ஈக்குவேஷன் எழுதலாம் ரெண்டே டேர்ம் மட்டும் x plus y அப்படிங்கிறதும் நமக்கு பைனாமியல் தான் x plus y அப்படின்னு இருக்குது அப்படின்னா x square plus y இருக்குன்னா இதுவும் நம்ம என்னென்னு சொல்லலாம் பைனாமியல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டே டேர்ம் மட்டும் இருக்கும் ஓகே 8th கொஷின் பார்க்கலாம் 8th கொஷின் இஃப் 4 plus 1 by x minus 3 a polynomial justifyன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பாலினாமியலா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது பாலினாமியல் கிடையாது ஏன்னா ஃப்ராக்ஷனாக வரது நமக்கு பாலினாமியல் வராது ஸ்கொயர் ரூட்டில் வரக்கூடிய வேல்யூஸ் கியூப் ரூட்டில் வரக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே நமக்கு பாலினாமியல் கிடையாது ஸோ இது பாலினாமியலான்னு கேட்டால் நோ இட்ஸ் நாட் எ பாலினாமியல்
தமிழ் எழுதுனா இது பல்லுறுப்புக்கோவை கிடையாது, பல்லுறுப்புக்கோவை இல்லை அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? 9th கொஷின் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் பாலினாமியல். இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்புக்கோவைக்கும் உள்ள வேறுபாடு எழுதுக. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன, தென் பாலினாமியல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஷியேட்க்கு. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், மே கண்டைன்ஸ் ஹோல் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் த பவர் ஆஃப் தேர் வேரியபிள். வேரியபிளுக்கு பவரில் ஃப்ராக்ஷன்ஸ் வரும், தென் அதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இருக்கிறது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் பாலினாமியல் அப்படின்னா கண்டைன்ஸ் ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் ஆஸ் த பவர் ஆஃப் த வேரியபிள். அதனுடைய வேரியபிளுடைய பவருக்கு நமக்கு என்ன வரும், ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒய் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, பட் இந்த இங்கே 1/y அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம பவருக்கு இப்படி ஹோல் நம்பராக இப்படி மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாகி பவர் வேல்யூ -1ன்னு வரும். சரியா? இது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். பாலினாமியலுக்கு பவர் வேல்யூ மைனஸ்லலாம் வரக்கூடாது. தென் ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும் பவர்ஸாக வந்ததுன்னா அதை நம்ம பாலினாமியல்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்தது அப்படின்னா நம்ம அதை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? தென் 10th கொஷின் பார்க்கலாம். The side of a chess board is 8x centimeter. Find its area. ஒரு சதுரங்க அட்டையின் பக்க அளவு 8x சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. சதுரங்க அட்டைன்னா நமக்கு செஸ் போர்டு எப்படி இருக்கும், நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும், a × a ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது இந்த செஸ் போர்டுடைய ஒரு சைடு இல்லையா? ஒரு சைடு எவ்வளவு, 8x × 8x. 8 8s are 64 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? x × x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். தென் இங்கே நமக்கு ஏரியா அப்படின்னாவே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். ஸோ இங்கே நமக்கு வேல்யூஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரியா?